பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை எப்பொழுதும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த வேளையில் தேவ பிள்ளைகள் நடுவில் கர்த்தருடைய வார்த்தைகளால் உங்களோடு பேசுவதற்காக ஆண்டவர் இந்த அருமையான வேளையில் என்னை உங்களுடைய மத்தியில் கூட்டி வருத்தி வார்த்தைகளை பங்கிடுவதற்காக என்னை கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கும் இந்த அருமையான சாயங்கால வேளையில் தேவ பிள்ளைகளின் மத்தியே என்னை கூட்டி வருத்தியதற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாருக்கும் அருமையான இந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அருமையான இந்த சாயங்கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்காக வாஞ்சையோடு இருக்கும் என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை எல்லோரையும் ஆண்டவர் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நாம் சீக்கிரம் ஆண்டவரின் வார்த்தைக்குள்ளாக போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு, இங்கே பார்த்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படுகிறார். ஒரு கட்டாயத்தினாலே இயேசு கிறிஸ்துவே வனாந்தரத்திற்கு ஆவியானவர் கூட்டிக் கொண்டு போகிறார் என்றால், எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கே ஒரு சோதனை, ஒரு சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது என்றால், அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் எம்மாத்திரம் எவ்வளவு அதிகம் சோதனைகள் ஆவியானவரால் வரும். ஆமென், ஸ்தோத்திரம். யாக்கோபு எழுதின நிருபத்தில் நாம் வாசிப்போமானால், அங்கே இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு கூறுகிறது என்னவென்றால், அவர் கூறுகிறார், சோதிக்கப்படுகிற ஏவனும், யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஸ்தோத்திரம். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. ஒரு சோதனை தேவை பிள்ளைகளுக்கு வருகிறது என்றால், 2 விதமான சோதனைகள் நம் வசனத்தில் வாசித்தால் காண்பதற்கு வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஒன்று, இதே யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனை ஆவியானவரால் வருகிறது அல்லவே அல்ல. இது பிசாசினால் வருகிற ஒரு சோதனை. அதாவது தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் இருந்து அவர்கள் பின்திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காகவே பிசாசு ஒவ்வொருவரையும் சோதிக்கப்படுகிறார். ஆனால்
இன்று உங்களையும் என்னையும் நோக்கி ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், இந்த சோதனை இன்று இந்த வேளையில் உங்களிடம் கூறுகிறதற்காக ஆவியானவர் என்னை இன்று கொண்டு வந்தது என்னவென்றால், ஆவியானவரால் சோதிக்கப்படுகிற சோதனைகளை குறித்து உங்களிடம் பங்களிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று என்னை உங்கள் முன்பாக உட்கார வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆவியானவரால் சோதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வந்தது என்றால், என் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் எம்மாத்திரம் சோதனைகள் வரும். ஹல்லேலூயா. சோதனைகளின் நடுவில் நீங்கள் இருந்து கொண்டு ஆண்டவரே கம்பீரமாக துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் ஜெபத்தை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சொல்கிறது என்னவென்றால், சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமனாக விளங்குகிறான். உத்தமன் என்று விளங்கின பின்பு அவனுக்கு வேண்டி கர்த்தர் தம்மிடத்தில் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினா ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். இந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நீங்கள் ஆவியானவருக்குள்ளாக சோதிக்கப்பட வேண்டும் என்பது கட்டாயமாகவே உள்ளது என்று வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில் நான் உங்களை நோக்கி ஆவியானவர் என்னோடு சொல்கிறது என்னவென்றால், யாராவது என்னை கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகளில் நடுவில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், ஏதாவது சோதனையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், ஏதாவது பிரச்சனையில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றால், இந்த வேளையில் நான் உங்களோடு கூறுகிறது என்னவென்றால், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சோதனைகளில் நடுவில் இருந்து கொண்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை நோக்கி உங்கள் ஜெபத்தை நீங்கள் கூறுவீர்கள் என்றால், உங்களுக்கு வேண்டி ஆண்டவர் தூதர்களை அனுப்பி உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ். மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இங்கே நான் உங்களை வேறொரு வசனத்திற்கு இந்த அருமையான வேளையில் கொண்டு போக விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசனங்களுடைய புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. இந்த அருமையான சாயங்கால வேளையில் நான் உங்களை நோக்கி கூறுகிறது என்னவென்றால், யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை சிருஷ்டித்தேன், அதுபோல உங்களையும் என்னையும் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னமே ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். உன்னை உருவாக்கினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது என்னவென்றால்,
தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவா ஆனான். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாய தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உருவாக்கினவரும் ஆகிய தேவன் இன்று உங்களையும் என்னையும் நோக்கி ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எதிலிருந்து மீட்டுக் கொண்டார்? பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் 1ஆம் அதிகாரத்தில் தீர்க்கதரிசி கூறுகிறது என்னவென்றால், 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போலே வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பரம் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகும். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்து ஆண்டவராகிய தேவன் மீட்டுக் கொண்டார். எத்தனை பேருக்கு நான் கூறுவது புரிகின்றது? எப்பவோ மரித்து போக வேண்டியது என்னை இந்த வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஒரு 7 வயசு சிறுமியை நோக்கி ஆண்டவர் கூறுகிறார், நீ 3 தடவை மரித்து போக வேண்டியது. ஆண்டவர் உன்னை பாவத்தில் நின்று மட்டுமல்ல, உன்னை ஆண்டவர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னுடைய பூமியில் இருக்கிற மாதாவும் பிதாவும் அம்மாவும் அப்பாவும் உனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே 1ஆம் வசனத்தில் கடைசியிலே சொல்லுகிறது என்னவென்றால், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். எத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறது புரிகின்றது? உங்களுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கலாம், அண்ணன் அண்ணி தம்பி அக்கா அம்மா அப்பா எல்லாரும் இருக்கலாம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறுகிறது என்னவென்றால், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். இதுபோல உங்களுக்கும் நீங்களும் கூறுகிறதுக்கு தயார் ஆகிறீர்கள். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடையவள் மகளே, மகனே, நீ என்னுடையவன். உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ராபாலா சாந்தரா தரா சரா தீரா பாலவ சாந்தரா. எரேமியா தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் உருவாக்கினது முன்னே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். ஸ்தோத்திரம். எங்கேயோ இருக்கிற நீங்களும், எங்கே இருக்கிற நானும் இப்பொழுது சொல்ல வேண்டும் என்றால், ஆண்டவராகிய தேவனாலே நாம் எல்லாவரும் சகோதரர்களும் சகோதரிகளும் ஆவோமாக. ஸ்தோத்திரம். இங்கே யாக்கோபை பார்த்து ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், இஸ்ராயேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், உங்களையும் என்னை நோக்கி கூறுகிறது என்னவென்றால், 43ஆம் வசனம் 2வது வசனத்தில் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசனம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நீ தண்ணீர்களை
கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒன்று தீர்க்கதரிசி சொல்கிறது என்னவென்றால், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாத்ராகமம் 14 அதிகாரம் 22 வசனம் நாம் வாசித்தால், இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஒரு சமுத்திரம் தேவனாகிய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போகும்போது சமுத்திரத்தின் நடுவாக ஒரு பாதையை உருவாக்கி நடுவில் நின்று கொண்டு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் ஒரு மதிலாக இங்கே உயர்ந்து நிற்கிறது. அதற்கு நடுவாக ஆண்டவர் அவர்களை ரட்சித்து கொண்டு போகிறார். இந்த வேளையில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறது என்னவென்றால், பலவிதமான பிரச்சனைகள், கஷ்டங்கள், துக்கங்கள், பாரங்கள், கவலைகள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது என்னவென்றால், இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தீர்களானால், கர்த்தரே என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, கர்த்தரே இந்த பிரச்சனையிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளும் என்று யாராவது இன்று ராத்திரி இந்த அருமையான வேளையில் கூறுகிறீர்கள் என்றால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறது என்னவென்றால், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரை பார்த்து எகிப்திற்கு பின்னாடி குதிரை ரதங்களால் அவர்களே விரட்டி பிடிக்க வேண்டும் என்று அவரை பின்தொடர்ந்து வருகிறார்கள். ஆனால் இங்கே யாத்ராகமம் 14 அதிகாரம் 20 வசனம் வாசித்தால், 19 20 வாசித்தால், அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னையும் என்னையும், உங்களையும் என்னையும் நான் முக்கி கொன்று விடுவேன் என்று பலவிதமான பிரச்சனைகளும், பலவிதமான கவலைகளும், பலவிதமான குடும்பத்தில் பண கட்டுப்பாடுகளும் வருகிறது என்றால், என்னால் ஜெபிக்க முடியவில்லை, எப்ப பார்த்தாலும் போராட்டம் போராட்டம், என்னால் முடியவில்லை, கர்த்தரே ஆண்டவரே என்னை மீட்டுக் கொள்ளும் என்று இன்று ராத்திரி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் 2 சகோதரிகளை பார்த்து ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவன் தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே 2 சைடும் சத்துருக்கள் அவர்களுக்கு நடுவே வந்து அவர்களை தொடக்கூட முடியாதபடிக்கு ஆண்டவர் ஒரு வளையமாக நின்று கொண்டு காவலாக காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற 2 சகோதரிகள் அவர்களை பார்த்து ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை சேர்த்து வைத்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்காக
ஒரு பதிலாக இந்த ராத்திரி ஆண்டவர் உங்களோடு கூறுகிறது என்னவென்றால், உன்னையும் உன் குடும்பத்தையும் சுற்றி நான் காவலாக நிற்கிறேன். ஒரு பிரச்சனையும் நின்னே முழுக அடிக்காது, ஒரு தண்ணீரும் நின்னே முழுக அடிக்காது, முழுகிவிட முடியாது, முன்னால் முழுகிவிட முடியாது. ஒரு தடவை பேதுரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ ஆண்டவரானால் நான் இந்த தண்ணீரின் மேலே நடந்து வரட்டுமா என்று கேட்ட பொழுது, நீ தைரியமாக வா என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்பொழுது பேதுரு ஒன்றும் நினைக்கவில்லை. தைரியமாக இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போகும்போது அவன் கீழே குனிந்து தண்ணீரை பார்த்து பயந்து போனான். நீ உன் பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து நீ பயப்படக்கூடாது. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் நின்று கொண்டு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்குவான் நீ தயாரானா, இந்த ராத்திரி உன்மேல் புதியொரு அபிஷேகத்தின் தைலம். சங்கீதக்காரன் தாவீது சொல்வது என்னவென்றால், ஆண்டவராகிய தேவன் என் தலையே எண்ணெயால் தைலமால் அபிஷேகம் பண்ணினார். இன்று ராத்திரி உன்னையும் என்னையும் ஒரு தைரியமாக இருப்பதற்காக ஆவியானவரின் வல்லமையால் உன்னை இன்னையும் என்னையும் இந்த ராத்திரி நிரப்பப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, தைரியமாயிரு, தைரியமாயிரு. எசையா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நீ பயப்படாதே, நீ பயப்பட வேண்டாம். நீ எதற்காக பயப்பட வேண்டும்? உலகத்தில் உங்களுக்கு துன்புறுத்தல்கள் உண்டு, எல்லாம் உண்டு. எல்லாம் வந்தாலும் நீங்கள் தைரியமாயிருங்கள், இந்த உலகத்தை நான் ஜெயித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் கூறவில்லையா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு வெளியே இருக்கவில்லை, உங்களுக்கு உள்ளாக இருக்கிறார். பழைய உடன்படியை நாம் வாசித்தால் ஆவியானவர் நமக்கு தேவைப்படும் பொழுது வருவார், தீர்க்கதரிசனம் கூறுவார், போவார். ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை, உங்களுக்குள்ளாக ஆவியானவர் தங்கி இருக்கிறார். இங்கே நாம் வாசித்தால் 21ஆம் வசனம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். உன் பிரச்சனையை பார்த்து நீ உன் கரங்களை நீட்டி நீ ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ராத்திரி உம்முடன் கூறுகிறார். உன் பிரச்சனையை பார்த்து நீ கை நீட்டி, என்னுடைய பிரச்சனையே நீ என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியே போ என்று கட்டளை போடும்படியாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டார். உன் கைகளிலே ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ் காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி, அவ்வளவு பெரிய சமுத்திரத்தையே கர்த்தர் மோசே சும்மா சாதாரண கையை நீட்டிய போல், சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டிய போல் பெரிய சமுத்திரம் அது நடுவில் ஒரு பாதையை உருவாக்கி 2 சைடும் மதிலாக உயர்ந்து நிற்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு நடுவாக நடந்து போகிறார். நீ உம்முடைய பிரச்சனைக்கு நடுவாக தைரியமாக நடந்து போக போகிறார். ஹல்லேலூயா. இன்று ராத்திரி ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், ஆண்டவரே எனக்கு போதும், என்னால் முடியவில்லை, நான் மரிக்கப் போகிறேன், நான் சாகப் போகிறேன் என்று ஒரு கயிறு வைத்துக் கொண்டு நான் தூக்கு மாட்டி சாகப் போகிறேன் என்று ஒரு சகோதரி இந்த ராத்திரி என்னுடைய ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஆண்டவர் உன்னுடன் கூறுகிறது என்னவென்றால், உன்னை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். உன்னை மீட்டுக் கொண்டது ஒரு மனுஷனும் அல்ல, ஒரு அப்பாவும் அல்ல, ஒரு அம்மாவும் அல்ல, உன்னோட தம்பியும் அல்ல, ஒரு சொந்தக்காரரும் யாரும் இல்லை. இந்த உலகத்தை சிருஷ்டித்த உன்னையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் உன்னை மீட்டு கொண்டார். உம்முடைய பிரச்சனைகளை நீ அவர் கையில கொடுத்துடு.
நீ ஏன் அதை சுமந்து கொண்டிருக்கிறாய்? நான் இப்பொழுது இருக்கிறது கேரளாவில் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் பிறந்தது எல்லாம் தமிழ்நாடு, மதுரைக்கு பக்கத்துல விருதுநகர் என்கிற ஊரில் நான் பிறந்து வளர்ந்தேன். படித்ததெல்லாம் சென்னை பக்கத்துல ரெடில்ஸ் அந்த பக்கம் ஒரு சென்னை கிராமத்தில் படித்து வளர்ந்தேன். நான் ஆண்டவராக இருந்து கொண்டது எல்லாம் கேரளாவில் தான். இங்கே ஒரு நிறைய ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் ஒரு கதை சொல்லியிருக்கிறார்கள். இந்த கதையை உங்களிடம் ஒரு 2 நிமிஷம் பங்கு கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு தடவை ஒரு மாட்டு வண்டியில் மாட்டு வண்டி போய்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அம்மா தலையில் கூடையை வைத்துக் கொண்டு நடந்து போகிறார்கள். அப்போது மாட்டு வண்டி ஓட்டி கொண்டிருக்கிறார் அந்த மனுஷன் சொல்கிறார், அம்மா நீங்க ஏன் நடந்து போகணும், வண்டியில் ஏறிக்கோங்க, நான் கொண்டு விடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏறி உட்கார்ந்தாங்க, அந்த அம்மாவும் ஏறி உட்கார்ந்தாங்க. ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இவரு மாட்டு வண்டி ஓட்டினவர் திரும்பி பார்க்கிறாரு, தலையில இன்னும் கூட அப்படியே இருக்கு. பாருங்களேன், ஏறி உட்கார்ந்து அவங்க சேஃப்டி ஆயிட்டாங்க, நடந்து போக தேவையில்லை, இப்பவும் தலையில கீழே. அப்ப அவர் சொன்னார், ஏமா அந்த தலையை கூட கீழே வைக்கலாமே. இதே மாதிரி தான் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கீழே வையுங்கள், ஆண்டவரின் சமூகத்தில் வையுங்கள். நீங்கள் தலையின் மீது தூக்கி வைக்க வேண்டாம். நீங்கள் எப்பொழுது உங்கள் பிரச்சனைகளை ஆண்டவரின் சமூகத்தில் வைக்கிறீர்களோ அன்று முதல் உங்கள் மனசில் பெரிய சமாதானத்தை ஆண்டவர் அளிக்கப் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் மரிக்க வேண்டும் என்று அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிப்பதற்காக தெரிந்து கொள்ளவில்லை. நீ உயிரோடு இருந்து ஆண்டவர் சிருஷ்டித்தவைகளையும் ஆண்டவர் உனக்கு வேண்டி செய்தவர்களையும் நீ துதித்து பாடுவதற்காக, துதித்து எல்லாரிடத்தும் சாட்சி கூறுவதற்காகவே ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஷாபாலா பாராபா ஷாம்தேரி காலபா ஜுடாரா ராம்சேரி பௌரியாம் தராதனா. 2 பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு மாதாவை நோக்கி, மாதாவை பார்த்து ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், பிள்ளைகளை வளர்ப்பதற்காக ஆண்டவரே என்கிட்ட பணம் இல்லை, நான் எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்னவென்றால், கொரோனா பிரச்சனையாக உலகம் மொத்தம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவரே நீர் வழிகாட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கணவரோ இல்லை, கணவர் மறுத்து விட்டார். இந்த அம்மா தான் 2 குழந்தைகளும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் இந்த ராத்திரி கூறுகிறார், இந்த அருமையான வேளையில் கூறுகிறார், உன்னுடைய பிரச்சனைகளை நீ எண்ணிக்கொள். ஆண்டவர் இப்படியே என்னோட சொல்கிறார், ஒரு 7 நாளுக்குள்ளே உனக்கு புதிய வழிகளை ஆண்டவர் திறக்கப் போகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துறக்கப்படட்டும் என்று நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் மாறி போகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாம் மாறி போவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா ஒரு தடவை யோசுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எரிகோ மதிலை 6 தடவை சுற்றி வர வேண்டும், 7ஆவது தடவை காகடம் ஊத வேண்டும் என்று கூறினார். அப்பொழுது 6 தடவை அவர்கள் ஆண்டவரின் கட்டளையின்படி எரிகோ மதிலை சுற்றி வந்த பிறகு 7ஆவது தடவை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எக்காலங்கள் யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எக்காலங்களில் ஊதுகையில் ஜனங்கள்
ஆர்ப்பரித்தார்கள். உம்முடைய பிரச்சனையை பார்த்து நீ ஆண்டவர் சமூகத்தில் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவருடைய துதியையும் ஸ்தோத்திரத்தையும் உன் நாவில் இருந்து கொண்டு நீ ஆண்டவரை துதிப்பதற்காக உட்கார வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். கேரளாவில் எனக்கு தெரிந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். அவருடைய வீடு கோடி ரூபாய் விலைமதிப்புள்ள ஒரு வீடு ஜப்தி நோட்டீஸ் வந்திருக்கிறது. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவங்களுக்கு நோட்டீஸை வைத்து அவன் குடும்பம் எல்லாரும் கைகளை தட்டி சுத்தி ஆண்டவரை துதித்து மகிமை கொடுத்தார்கள், மகிமைப்படுத்திக் கொண்டார்கள். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி உம்முடைய பிரச்சனையை பார்த்து நீ ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பிரச்சனையை பார்த்து பயப்படாதே, பிரச்சனையை பார்த்து கவலைப்படாதே. நீ பிரச்சனைகளுக்கு நடுவில் இருந்து கொண்டு ஆண்டவரை துதிப்பதற்காக நீ தயாரானால் இந்த அருமையான வேளையில் உனக்காக ஆண்டவர் புதிய வழிகளை துறக்கப் போகிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசித்தோம், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் நாம் வாசித்தால், நாம் 1, 2, 3 வசனம் வாசிக்கும் போது, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரவும் 60 முழம் அகலவும் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூராய் என்னும் சமபூமியில் நிறுத்தினான். ஒரு பெரிய விக்கிரகத்தை உண்டு பண்ணி இந்த விக்கிரகத்துக்கு முன்பாக எல்லாரும் வந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று நேபுகாத்நேச்சார் ராஜா ஒரு கட்டளையை புறப்படுவிக்கிறார். எல்லாரும் அந்த ஊர்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் அது வந்து பணிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். யாரெல்லாம் என்றால், அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரரும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து, இவங்க எல்லாரும் ஊர்ல ஒரு ஆள் போலும் மீதி மிச்சம் இல்லை, எல்லாரும் வந்து அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டளையை புறப்படுவித்தார். ஆனால் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 13ஆம் வசனம் கூறுகிறது என்னவென்றால், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் அபேத்நேகோவையும் இந்த 3 பேரையும், இவங்க மட்டும் எல்லாரும் பணிந்து கொள்வதற்கு தயாரானார்கள். அவங்க 3 பேர் மட்டும் பணிந்து கொள்வதற்கு தயாராகவில்லை. ஏனென்றால் யாத்ராகமத்தில் கூறுகிறது, நீங்கள் ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ணக்கூடாது, அதற்கு முன்பாக பணிந்து கொள்ளக்கூடாது என்று ஒரு கட்டளை ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கும் பொழுது எப்படி பணிந்து கொள்ள முடியும்? ஆனால் எல்லோரும் பணிந்து கொள்ளும் வேளையில் இவர்கள் 3 பேர் மட்டும் பணிந்து கொள்ள முடியாது என்று கூறினார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் ராஜா என்ன சொன்னார் என்றால், நேபுகாத்நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேசாக் அபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழே விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதீர்களே யாகில் அந்நேரமே எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பிவிக்கப் போகிற தேவன் யார்? நேபுகாத்நேச்சார் சொல்றார், உங்களை யார் காப்பாத்துறது நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இந்த 3 இளைஞர்கள் ஒரு பயமும் இல்லாமல், பெரிய பிரச்சனை தீயில போடணும்னா, எரிஞ்சு கொண்டிருக்கிற தீயில் அக்னியில் போடணும் என்றால் யாருக்கும் பயப்படாம இருக்க முடியும்? சாதாரண வீட்டில் ஒரு தீப்பெட்டி கொளுத்திட்டு கையில
ஒரு சிறிய ஒரு காயம் வந்தாலே நம்மளால தாங்க முடியல. இவங்களை பாருங்களேன், 3 வசனத்தில் சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, ஒரு ராஜாவை பார்த்து எவ்வளவு தைரியமா என்று பேசுறாங்க பாருங்க. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசினால் ஏற்படுகிற பிரச்சனைகளை பார்த்து, பிசாசை பார்த்து நீங்கள் தைரியமாக நின்று கொண்டு, ஏ பிசாசே, எனக்கு உத்தரவு போடுவதற்கு நீ யார்? எனக்கு உத்தரவு போடுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று தைரியமாக பிசாசினை பவுல் சொல்லுகிறது. அப்படிதான் பிசாசினோடு நீங்கள் தைரியமாக எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசினை நீங்கள் ஓட வைக்க வேண்டும். நீங்கள் எதிர்த்து நிற்பீர்களானால் அவன் ஓடி போவான் என்று பவுல் சொல்கிறார். நேர்மையான வேளையில் நீங்கள் போராடி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரின் சமூகத்தில் எல்லாருக்கும் போராட்டம் இருக்குங்க, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. நான் கூட பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லாம இல்லை, ஆனால் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு நம்மளால ஒன்றும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகவே முடியும் என்று நான் சொல்கிறேன். அவரால் முடியாத ஒரு காரியம் இல்லைங்க. அப்படிதான் வசனம் சொல்றது. கர்த்தரே, உம்மால் முடியாத ஒரு காரியமும் இல்ல என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்கிறார். இதைத்தாங்க இயேசு கிறிஸ்துவும் பண்ணார். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்படும் போகும்போது பிசாசோடு சொன்னார்ல, நீ என்னை பணிந்து கொள்ள வேண்டும். நோ 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 நோ, முடியாது, ஆண்டவர் ஆகிய தேவனை மட்டுமே நான் பணிந்து கொள்வேன். பிசாசு தைரியமாக எதிர்த்து நின்றார். தைரியமாக பிசாசினோடு போராடி நின்றார். அவர் வசனத்தால் போராடி ஜெயித்தார். இந்த அருமையான வேளையில் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் வசனம் வாசிக்க வேண்டும். வசனம் கொண்டு பிசாசினை எதிர்த்து நிற்க வேண்டும். அவனோடு நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை கூறுகிறார். இவர்களே ஆண்டவர் எப்படி விடுவித்தார் என்றால் பாருங்களேன். இந்த ராஜாவே ஒரு வியப்படைந்தார் என்று சொல்லும் போது பாருங்க, எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருந்து ஆண்டவர் அவரை எப்படி விடுவிச்சார் பாருங்களேன். சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்னிச்சூளையில் போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளாய புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்னி சூளையிலே நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். பாருங்க, ஆண்டவர் எப்படி அற்புதமாக அவர்களை விடுவித்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆண்டவர் அற்புதமாக விடுவிக்கப் போகிறார். கணவரும் மனைவிக்கும் உள்ளாக சில பிரச்சனைகள் நடக்கின்ற ஒரு குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் கூறுகிறது என்னவென்றால், உங்கள் பிரச்சனைகளின் நடுவில் நின்று கொண்டு நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கின்ற பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் இந்த வேளையில் உங்களிடம் கூறுகிறார்.
ஒரு கணவரும் ஒரு மனைவியும் எப்பொழுதும் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். உங்களிடம் சண்டையோ பிரச்சனைகளோ எந்தைகளும் ஏதாவது வந்தால் அதற்கு காரணம் ஆண்டவர் இல்லை, அது பிசாசாய சாத்தான். நீங்கள் அவனை எதிர்த்து போராட வேண்டும். உங்கள் கைகளில் ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். சமுத்திரத்தை பார்த்து மோசே கை நீட்டி ஜெபிச்சது போல அந்த பிரச்சனைகளை பார்த்து நீ கை நீட்டி ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். உம்முடைய குடும்பத்தில் இந்த வேளையில் சமாதானம் உண்டாவதாக என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவே நாலாவதாக இறங்கி அவர்களை கையை காலு கெட்டப்பட்டு தீயில் போடும்போது அதெல்லாம் அழித்து சுதந்திரமாக 4 பேர் நடந்து கொண்டிருக்கிறார். தீயில் அக்னியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த நெபுக்கத்நேசர் ராஜா பிரமித்து போனார். பாருங்க, உங்களையும் என்னையும் பார்த்து உங்களை நிந்தித்த, நீங்கள் வெளியே போகும்போது உங்களை பார்த்து கிண்டல் பண்ணின நிறைய பேர் இருப்பார்கள். நீ இந்த ஜெபத்துக்கு போய் உனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்ட நிறைய பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு நடுவில் நின்று கொண்டு உனக்காக ஒரு மேசையை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்ருவின் மத்தியில் உனக்கு ஒரு மேசையை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்பா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான வேளையில் நாம் கேட்டது என்னவென்றால், ஒன்று, ஆண்டவராகிய தேவன் ஆவியானவர் மூலமாக உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அந்த சோதனையில் இருந்து கொண்டு கவலை இல்லாமல் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து முன்னேறுகிறானால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் உங்களுக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நிறைய பேர் எடுத்து இந்த ராத்திரி பேசினார். எத்தனை பேருக்கு ஆண்டவர் பேசினார் என்று உறுதியாக மனசில் தோணுகிறது என்று தோணியால் என் கூட இருந்து நீங்களும் ஒன்றாக ஜெபிக்க வேண்டும் என்று நான் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னாக கீழே எங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்திருக்கிறது. உங்களுக்கு ஏதேனும் விஷயத்தில் எந்தேனும் ஜபா உதவியோ ஏதாவது ஜப குறிப்பு ஏதாவது இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்காக ஜெபிப்பதற்காக நாங்கள் 24 மணி நேரம் உங்களுக்காகவே இருக்கிறோம். எல்லோரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஒரு வார்த்தை ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பரம மண்டலங்களில் வாசம் பண்ணுகிற எங்களுடைய அன்பு தகப்படே, இந்த அருமையான வேளையில் உங்களுடைய நாமத்தை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உங்களுடைய வசனத்தின் படியாக கீழ்ப்படுத்து வாழ்வதற்காக எங்களை அபிஷேக வல்லமைப்படுத்தும் ராஜா. அபிஷேகத்தினாலே நிறைக்க வேண்டும் ராஜா. இன்று ராத்திரி கூறப்பட்டது போல ஆண்டவரே, எங்களை சோதித்து எங்களுக்கு வேண்டி வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக எங்களை சோதனைக்குள்ளாக நடத்தி கொண்டு போக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ராஜா. அந்த சோதனையிலும் நின்று கொண்டு, அந்த பிரச்சனையிலும் நின்று கொண்டு நாங்கள் உம்முடைய வல்லமையினாலே நிறைந்து அந்த பிரச்சனைகளின் நடுவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெயிப்பதற்காக ஆசைப்படுகிறோம் ராஜா. எங்களை அபிஷேகப்படுத்தும் ராஜா. ஆவியானவராய் எங்களை நிரப்பும் ராஜா. இன்று ஆண்டவரே உம்முடைய வசனத்தாலே பேசப்பட்ட அன்பு தேவ பிள்ளைகளே, உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரையும் கர்த்தாவே தாராளமாக ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. கட்டுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிந்து போகட்டும் ராஜா. வியாதிகள் குணப்படட்டும் ராஜா. பிரச்சனைகள் அவர்களை விட்டு, குடும்பத்தை விட்டு வெளியே போகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டளையிடுகிறேன் ராஜா. எல்லோரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபங்கேடும் எங்களுடைய அன்பு தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரையும் கர்த்தர் தாராளமாக ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் எல்லாருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.